தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகில் மிகவும் புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் மாபெரும் நடிகை சாவித்திரி அவர்கள். இவர் திரைப்பட நடிகை மட்டுமல்லாமல் திரைப்படத் துறையில் இயக்குனர், தயாரிப்பாளர் என பல துறைகளில் சாதித்தவர். 1952ஆம் ஆண்டு வெளியான கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நடித்து மிகவும் பிரபலமான நடிகையாக திகழ்ந்தார். இவர் தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி என பிற மொழிகளிலும் 320க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் தமிழில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கியவர். இவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து நடிகர் திலகம் என்ற திரைப்படம் கூட சமீபத்தில் வந்து வெற்றி பெற்றது. இவருக்கென்ற மிகப்பெரிய ரசிகர் பட்டாளங்கள் உண்டு. கதாநாயகன் முகத்தை பார்த்து தியேட்டருக்கு வந்த காலத்தில் கூட கதாநாயகியான சாவித்திரி முகத்தை பார்த்து தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் அதிகம். அந்த அளவுக்கு புகழ்பெற்று விளங்கியவர் மாபெரும் நடிகை சாவித்திரி அவர்கள். இவர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இவருடைய நடிப்பையும் குணத்தையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சிந்தனையில் இவருக்காக பாடல் வரிகள் கூட எழுதியிருந்தார். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா என்ற பாடலையும் எழுதியிருந்தார். அதாவது 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திராத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. இந்த பாடல் மிகப்பெரிய பிரபலமான பாடல். சாவித்திரி அவர்களின் அழகை வர்ணித்து, குணத்தை வர்ணித்து கவிஞர் கண்ணதாசன் எழுதி அப்போது மிகப்பெரிய ஹிட்டான பாடலாக அது அமைந்திருந்தது. இப்படி சினிமா வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்த இவர் சினிமா வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது பண்ணி இருந்தாலும் அதை வைத்து அவரை களங்கம் கற்பித்தவும் முடியாது. சாவித்திரி அவர்கள் பற்றி நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாலினும் வெண்மை, பனியிலும் மென்மை போன்ற ஒரு சாவித்திரி. அது மட்டுமல்லாமல் ஒரு சாவித்திரி அழகு பதுமையை போன்றவர். அதாவது சாவித்திரி ஒரு அழகு பதுமையை போன்றவர். மேலும் சினிமா உலகில் இவருடைய நடிப்பு திறமைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்தது. இதனால் சாவித்திரி அளவுக்கு சரோஜா தேவியால் போட்டியிட முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் சாவித்திரியின் நடிப்பு திறமையை சரோஜா தேவியால் நெருங்க முடிவந்ததும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் தமிழ் பிள்ளையாகவே வளர்ந்தார். மேலும் நடிகர் திலகம் ஒருமுறை நடிகர் திலகம் குறித்து பெருமையாகவும் இவ்வாறு பேசியிருக்கிறார். இவ்வாறு சிவாஜி அவர்களே மிகவும் புகழ்ந்து பேசிய ஒரு நடிகை என்றால் அது சாவித்திரி அவர்கள்தான். அப்படி பல நடிகருடன் பல திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர் மாபெரும் நடிகை சாவித்திரி அவர்கள். சாவித்திரி அவர்கள் சரஸ்வதியின் சபதம் என்ற படத்தில் சரஸ்வதி வேடத்தில் சாவித்திரி நடித்திருந்தார். அப்போது அவர் கர்ப்பமாக இருந்திருக்கிறார். பின் மேக்கப் முடித்து ஆடை அலங்காரத்துடன் ஸ்டுடியோவுக்குள் சாவித்திரி அவர்கள் வரும்போது எல்லோரும் தீபாராதனை காட்டி அவரை கலைமகளாகவே அனைவரும் பாவித்திருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர். பின்னர் வறுமை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி கொண்டிருக்கும் நிலையிலும் கூட தன் ரசிகர் ஒருவரின் அவசர தேவைக்காக தான் பெற்ற ஷீல்டுகள், அதாவது விருதுகளை எல்லாம் விற்று 10,000 ரூபாய் அப்போதே ரசிகர்களுக்கு உதவி இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ரசிகர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவராகவும் அந்த காலகட்டத்தில் விளங்கியிருக்கிறார். அந்த அளவிற்கு தன் ரசிகர்களுக்காக எதையும் செய்யும் இலகிய மனம் கொண்டவர் சாவித்திரி. அதோடு விலை உயர்ந்த பட்டு சேலையை விற்று டிரைவரின் மகள் திருமணத்துக்கு உதவியிருக்கிறார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் சாவித்திரி அவர்கள். இப்படி சினிமா உலகில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் சாவித்திரி ஒரு உதாரணமாகவே இருந்தார். சிறந்த ஜோடி என அப்போது பாராட்டப்பட்ட ஜெமினி கணேசன் சாவித்திரி தான் முதல் பரிசை பெற்றும் இருந்திருக்கிறார்கள். சினிமாவிலும் இவருடைய படங்கள் வெளியானால் அது மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பாக இருந்திருக்கிறது.
இருந்தாலும் சாவித்திரி அவர்கள் வாழ்க்கையில் சில கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு ஜெமினி அவர்களின், அதாவது ஜெமினி கணேசன் அவர்களின் காதல் மன்னன் ஜெமினி கணேசனின் லீலையும் ஒரு காரணம் எனவும் கூறுகிறார்கள். அதில் உழைத்து அழகாலும் திறமையாலும் தன் நல்ல குணத்தாலும் புகழின் உச்சத்தில் இருந்த சாவித்திரி ஜெமினி கணேசன் காதல் வயப்பட்ட பிறகுதான், அவரை திருமணம் செய்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கை மாறியதாகவும் கூறப்படுகிறது. 12 வயதில் சினிமா வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு வந்தவர் முதலாக அவர் ஜெமினியை சந்தித்தார். பின்னர் 32 வயதில் ஜெமினியுடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணமும் செய்து கொண்டார். ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே அலமேலு என்பவரை திருமணம் செய்து கொண்டு குழந்தையோடு வாழ்ந்திருந்தார். பின் புஷ்பவல்லி என்ற நடிகையுடன் தொடர்பு கொண்டு திருப்தி கொள்ளாத மனநிலையில் ஜெமினி 2வது திருமணம் செய்திருந்தார். ஆனால் இது சில காலம் கழித்து தான் சாவித்திரிக்கு அவருடைய முழு சுயரவும் தெரியவந்ததாக சொல்லப்படுகிறது. திருமணம் செய்ததை அவர் மறைத்து விட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். அது உண்மை பொய் என்ற ஆதாரபூர்வமான தகவல் தெரியவில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு தகவலும் நிலவுகிறது. ஜெமினி கணேசன் அவர்களின் முதல் மனைவி சாவித்திரி மீது கடும் கோபம் கொண்டு காரை ஏற்றி அவரை விபத்துக்குள்ளாக்க முயற்சித்தார் என்றும் கூறுகிறார்கள். இதுபோன்ற செவிவெளி செய்திகளும் அவர் பற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி ஜெமினி கணேசனுடன் சாவித்திரியின் வாழ்க்கை என்பது வெறும் 17 வருடம்தான் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு இருவரும் சில மனக்கசப்பு விஷயத்தால் பிரிந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஜெமினி கணேசன் அவர்களின் அளவாயும் மனது என்று கூறுகிறார்கள். 70 வயதில் கூட செக்ரட்டரி ஜூலியானாவை ஜெமினி திருமணம் செய்து கொண்டு தனிக்குடித்தனம் நடத்தியிருந்தார் என்றும் கூறுகிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. இப்படி சாவித்திரி தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாத போது என்ன செய்வார்? பின் மனம் வேதனையில் இருந்தார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு முறை சாவித்திரி இந்தோனேசியா சென்றிருக்கிறார். அங்கே விருந்தளித்த அந்நாட்டு அதிபர் சுகர்னோ மது அருந்தும்படி சாவித்திரியை வற்புறுத்தியிருக்கிறார். அதிபரின் விருப்பத்துக்கேற்ப சாவித்திரி மது அறிந்திருக்கிறார். அப்படியே சாவித்திரிக்கு மது பழக்கம் ஏற்பட்டும் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்திரிக்கு ஆறுதலாக இருந்தது. சந்திரபாபு அப்போது புகழின் உச்சத்தில் இருந்த நடிகராக இருந்தார். மாலையில் சாவித்திரிக்கு மது அருந்துவதற்கு கம்பெனி கொடுப்பவராக சந்திரபாபு இருந்திருக்கிறார். பின் இருவருமே படமெடுத்து நஷ்டப்பட்டு குடித்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள். உன்னால நான் கெட்டேன், என்னாலே நீ கட்டா என்பதற்கு உதாரணமாக சாவித்திரி சந்திரபாபு இருந்திருக்கிறார்கள். வீடு வாசல் அனைத்தையும் இழந்து சாவித்திரி வறுமையின் பிடியில் தவித்து வந்திருக்கிறார். வறுமையின் காரணமாக சாவித்திரி மலையாள மொழி படங்களில் கவர்ச்சியாக குடிகாரியாக நடித்திருந்ததும் ரசிகர்களுக்கு பலருக்கு வேதனையாக இருந்தது. ஒரு கற்பு கரசியாக, கண்ணகி போலும் காவிய நாயகியாக, கவித்துவமான பெண்ணாக, இலக்கிய பெண்ணாக பார்த்து ரசித்த சாவித்திரி காசுக்காக இறுதி காலங்களில் கவர்ச்சியாக நடித்ததை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அது மட்டுமல்லாமல் தன் புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் கதாபாத்திரம் என்று தெரிந்து நடிகை சாவித்திரி நடித்தார். அதற்கு காரணம் வறுமை. இதனால் தமிழ் ரசிகர்கள் கோபமடைந்து எரிமலையாய் வெடித்து பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தும் இருந்தார்கள். ஏனென்றால் சாவித்திரி மீது அந்த அளவுக்கு பக்தியோடு இருந்தார்கள் ரசிகர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் பணம் வீடு கொடுத்து சாவித்திரிக்கு உதவினார். இருந்தும் சாவித்திரி எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை. பிறகு வறுமையின் பிடியிலிருந்து நோயின் பிடியில் சாவித்திரி சிக்கிக்கொண்டு தன்னுடன் யாரும் பேச மாட்டார்களா பழக மாட்டார்களா என்று ஏங்கி கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டு இருந்தார். பணத்துக்காக பலரிடம் கை நீட்டினார். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு இருந்திருக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகள் கூட அவரை விரட்டி அடித்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். பின்னர் சாவித்திரி உடல்நிலை மோசமாக மாறி 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்திருக்கிறார். 1981ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய இறப்புக்கு ஒட்டுமொத்த திரையுலகம், ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இப்படி சாவித்திரி அவர்கள் 1000 கோடான கோடிகளில் ஒருத்தியாக இருந்தவர் என்பது உண்மை. ஆனால் தவறான போக்கு, தவறான பழக்க வழக்கங்கள் மிக பெரும் புகழின் உச்சத்தில் இருந்த அவரை மாற்று அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டது. பணம், பெயர், புகழ் எல்லாம் வருகிற போது அந்த இடத்தில் மனதை தளரவிடாமல், கவனத்தை வேறு திசையில் செல்ல விடாமல் ஒருநிலைப்படுத்தி அந்த புகழையும் பெயரையும் காப்பாற்றியவர்கள் எத்தனையோ பேர்கள். ஆனால் அந்த மாதிரி தவறான வழியில் புகழின் உச்சத்தில் உள்ளவர்கள் போய்விடக்கூடாது என்பதற்கு சாவித்திரி அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு முன் உதாரணமாகும்.
எது எப்படியோ அவர் வாழ்க்கை இறுதி கட்டத்தில் எப்படி வேண்டுமானாலும் முடிந்திருக்கலாம். அவருடைய அழகும் அந்த நடிப்பும் அவர் நடித்து வெற்றி பெற்ற திரைப்படங்களும் தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவில் என்றும் காலத்தால் அறியாத ஒரு சரித்திரம்.